டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோனியா காந்தியுடன் சந்திப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். முன்னாள் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை. குறித்த காலத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் அவமதிப்பு செய்ததாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதிக பயணிகளுடன் இயக்கும் ஷேர் ஆட்டோக்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரிப்பு. கடந்த ஆண்டு 6000 மாணவர்கள் சேர்ந்த நிலையில் நடப்பாண்டில் 15,618 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அறிவிப்பு. சாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிக்கும் மாணாக்கர்களுக்கு 1 வாரத்திற்குள் அவற்றை வழங்கிட வேண்டும். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உத்தரவு. கடந்த ஆண்டு அக்டோபரில் சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் பலியான சம்பவம். உயிரிழப்பு தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். ஈடி ரெய்டுகளுக்கு அச்சமடைந்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் சென்றுள்ளார். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். கோவை அன்னூர் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. 50 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து வெளியேறிய வீணான தண்ணீர். நாகர்கோவிலில் டைலரிங் கடை உரிமையாளரை கொலை செய்த நபர் கைது. பேண்டை சரியாக தைக்கவில்லை என கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். திருப்பூரில் மருந்து கடைக்குள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் 3வது முறையாக கைது. மருந்து கடைக்கு சீல் வைத்த மருத்துவ இணை இயக்குநரக அதிகாரிகள். தாம்பரம் அடுத்த அனகாபுத்தூரில் வீடுகள் அகற்றம். பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கேட்டு ஆதங்கத்துடன் பேட்டி. குடியிருப்பு மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது காலி பண்றதுக்கு. அப்ப இத நாங்க கேட்கும் போது கோர்ட் உத்தரவு எத்தனை நாளைக்கு தான் எங்களை ஏமாத்துவீங்க? இல்லாத ஏழைங்களை எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? கோர்ட் உத்தரவு. ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விறுவிறுப்பு. கண்களை கவரும் மலர்களை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் ஊழல் பட்டியலை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. கர்நாடகாவில் நாளை முதல் 4 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கேரளாவில் நாளை முதல் 3 நாட்கள் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருப்பூர், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. புராணங்களை வரலாறாக மாற்ற முயற்சிக்கும் பாஜக நம் வரலாற்றையும் மறைக்கவும் பணியாற்றுகிறது. கீழடி அகழாய்வின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட மறுக்கும் மத்திய அரசுக்கு சு. வெங்கடேசன் கண்டனம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கொலை மிரட்டல். கோவை மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுகவினர் புகார். அந்தமானில் மிக அதிக உயரம் பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணை சோதனையை நடத்துகிறது இந்திய ராணுவம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றிய 500 கிலோமீட்டர் நீள வான்வெளியில் விமானங்கள் பறக்க தடை. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம்.
பாகிஸ்தானை கண்டிக்க ஒரு நாடு கூட ஏன் நம் பக்கம் நிற்கவில்லை எனவும் கேள்வி. வடகொரியாவில் அறிமுகம் செய்த உடனேயே விபத்தில் சிக்கிய போர்க்கப்பல். கண்முன்னே கப்பல் பாகங்கள் சேதமடைந்ததால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதிருப்தி. அடுத்த மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி. டெஸ்ட் தொடரில் ஆடும் இந்திய அணி நாளை அறிவிப்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.